வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். செம்மணி அகழ்வு பணி இன்று மீண்டும் ஆரம்பம். இதுவரை 412 எலும்புக்கூடுகள் அடையாளம். யாழ் மாநகர சபைக்கு முன் போராட்டத்தில் குதித்த மக்கள். வவுனியா மாநகர முதல்வரை பதவி நீக்கிய ஆளுநரின் வர்த்தமானி மீதான இடைக்கால தடை நீடிப்பு. யாழில் தனியார் காணிகளை கையகப்படுத்த போலி ஆவணங்களுடன் சுற்றும் மோசடி கும்பல். இலங்கையில் வெப்ப அலை தீவிரம், தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்து. டெங்கு தொற்று குறித்து அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை. பதற்றத்தால் மூடப்பட்ட வான்பரப்பு, கட்டுநாயகவுக்கு திருப்பிவிடப்பட்ட விமானங்கள். மீண்டும் திறக்கப்படும் போகம்பரை சிறைச்சாலை, மாற்றப்படும் கைதிகள். இசாரா சவந்திக்கு எதிரான தடுப்பு காவல் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. ஃபேஸ்புக் மூலமாக வாகன மோசடி, பிரதான சந்தேக நபர் கைது. காலை இடம்பெற்ற கோர விபத்து, கர்ப்பிணி பெண் படுகாயம், 2 பலி. 7 மணி நேரம் நீடித்த புதிய கட்ட தாக்குதல், ஈரானை அதிர வைத்த அமெரிக்கா. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் முன்னெடுக்கப்படுகின்ற 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 3ஆம் பகுதி இன்று காலை மீண்டும் ஆரம்பமாகியுள்ளது. யாழ் நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் முன்னெடுக்கப்படும் 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்காக 56 நாட்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. கடந்த 32 நாட்கள் அகழ்வு பணிகள் நிறைவேற்ற நிலையில் கடந்த ஜூன் 23ஆம் தேதியுடன் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. இந்நிலையில் இன்றைய தினம் பணிகள் மீண்டும் தொடரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி ஆரம்பமாகி 9 நாட்கள் நடைபெற்ற அகழ்வுகளில் 19 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டது. மேலும் ஜூன் 26 செப்டம்பர் 3ஆம் தேதி வரை 45 நாட்கள் இடம்பெற்ற அகழ்வில் 1ஆம் கட்டத்தில் கண்டெடுக்கப்பட்டவை உட்பட 240 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் போது 412 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு அதில் 409 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் காக்கைதீவு மீள் சுழற்சி மையத்தால் தாங்கள் தினமும் இன்னல்களை எதிர்கொள்வதாக தெரிவித்து அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காக்கைதீவு மக்கள் தீர்வு கோரி இன்று யாழ் மாநகர சபைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்போது அவர்கள் கருத்து தெரிவிக்கையில், நான் இந்த குப்பை மீட்டால் அன்றாடம் பல்வேறு இன்னல்களை எதிர்கொள்கின்றோம். குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் தொற்று மற்றும் தொற்றா நோய்களால் பாதிக்கப்படுகின்றனர். அங்கே கொட்டப்படும் கழிவுகள் தரம் பிரிக்கப்படுவதில்லை. ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஆளுகைக்குட்பட்டு மாநகர சபையானது காணப்பட்ட போதும் தரமான கழிவு முகாமைத்துவம் பேணப்பட்டது. கழிவுப் பொருட்கள் மூலம் சேதன பசளி தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் தற்போது இவ்வாறான மனிதத்துக்கு ஒவ்வாத பிரச்சனைகள் இடம்பெறுகிறது. கழிவுகளை எரிக்கின்றனர். இதனால் அருகில் இருக்க முடிவதில்லை. இந்த பிரச்சனைக்கு முதல்வர் மற்றும் ஆணையாளர் ஆகியோர் வெளியே வந்து எமக்கு தீர்வு வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் மாநகர சபைக்குள்ளே செல்ல வேண்டி ஏற்படும் என அவர்கள் இதன்போது கருத்து வெளியிட்டனர். வவுனியா மாநகர சபை முதல்வரை பதவியிலிருந்து நீக்கி ஆளுநரால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவை எதிர்வரும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை நீடித்து வவுனியா மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வவுனியா மாநகர சபை முதல்வரின் பதவிகளை நீக்கி மாகாண ஆளுநரால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை மனு இன்று மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன்பொழுது வழக்கின் பிரதிவாதிகளான மாகாண ஆளுநர் மற்றும் உள்ளூராட்சி ஆணையாளர் ஆகியோர் சார்பில் நீதிமன்றம் மொழியான அரசு சட்டவாதி தன்னுடைய சமர்ப்பணங்களை முன்வைத்தார். பிரதிவாதிகளின் ஆட்சேபனைகளை பதில்களை நீதிமன்றத்துக்கு தெரிவிப்பதற்கு மேலதிக கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று கோரினார். அதற்கு மனுதாரர் தரப்பு எதிர்ப்பினை தெரிவிக்கவில்லை. அத்துடன் கடந்த 3ஆம் தேதி மனுதாரருக்கு சாதகமாக நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட இடைக்கால நிவாரணங்களை தாம் கடுமையாக எதிர்க்கப் போவதாக அரசு சட்டவாதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் போலி ஆவணங்களுடன் தனியார் காணிகளை அடாத்தாக கையகப்படுத்தும் கும்பல் தொடர்பில் காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அண்மையில் திருநெல்வேலி பகுதியில் பலாலி வீதியை அண்மித்த வெற்றுக்காணி ஒன்றை கையகப்படுத்தும் நோக்குடன் அவற்றுக்கு எல்லை தூண்களை நடும் வேளையில் கும்பல் ஒன்று ஈடுபட்டது. இது தொடர்பில் அறிந்த காணி உரிமையாளர் அந்த இடத்துக்கு சென்று தனது காணிக்கு தூண்களை நடுவது குறித்து கேள்வி எழுப்பினார். அதற்கு அந்த கும்பல், காணி தம்முடையதென்றும் உங்களது காணி என்றால் அதற்கான உறுதி ஆவணங்களை கொண்டு வந்து உறுதிப்படுத்துமாறும் மிரட்டல் துணியில் கூறியுள்ளனர். உங்கள் காணி என்றால் அதற்கான ஆவணங்களை காட்டுங்கள் என்று காணி உரிமையாளர் கேட்டபோது அவற்றை காட்ட வேண்டிய அவசியமில்லை என்று மிரட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காவல்துறையில் முறையிடுவதாக கூறி காணி உரிமையாளர் சென்று கோப்பாய் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் அந்த கும்பல் காணியிலிருந்து வெளியேறி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் 6 மாவட்டங்களுக்கு கடுமையான வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை நாட்டின் முக்கிய நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 48% குறைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது.
முல்லைத்தீவு, வவுனியா, மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை மற்றும் மொன்றாகலை ஆகிய 6 மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களின் சில பகுதிகளில் பகல் வேளை வெப்ப குறியீடு மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்துக்கு அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு கட்டுப்பாட்டில் உள்ள 80 முக்கிய நீர்த்தேக்கங்களின் மொத்த கொள்வளவு தற்போது 48% காணப்படுவதாக நீர்ப்பாசன பணிப்பாளரும் நீர் முகாமைத்துவ பொறியியலாளருமான ஹேரத் தெரிவித்தார். நீர்மட்டம் குறைந்து வருவதால் பொதுமக்கள் தண்ணீரை மிகவும் சிக்கனமான முறையில் பயன்படுத்துமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டெங்கு நோய் தொற்று நிலைமையானது தீவிர தொற்று நோயாக உருவெடுத்து வருவதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர். எனினும் தற்போது நடைமுறையில் உள்ள டெங்கு ஒழிப்பு திட்டத்தின் மூலம் இந்த நிலைமைக்கு முறையான தீர்வுகள் எட்டப்படவில்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜூலை மாதத்தின் 1வது வாரம் நிறைவடையும் போது 142ஆக காணப்பட்ட அதி அபாய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளின் எண்ணிக்கை தற்போது 175ஆக அதிகரித்துள்ளதாக சங்கத்தின் உதவிச் செயலாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க குறிப்பிட்டார். டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை நாளாந்தம் அதிகரித்து செல்வது ஒரு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட வேண்டிய சூழ்நிலை என்றும் அவர் தெரிவித்தார். இந்நெருக்கடியை சமாளிக்க முறையான திட்டமிடல் எதையும் தற்போது காண முடியவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் நேற்று இரவு பதற்றம் திடீரென்று அதிகரித்ததை தொடர்ந்து மத்திய கிழக்கின் சில பகுதிகளில் வான்வெளிகள் மூடப்பட்டுள்ள நிலையில் குவைட் நகரம் மற்றும் தம்மாம் நோக்கி சென்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்கள் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு பாதுகாப்புடன் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் நேற்று மாலை 5:10 மணிக்கு மகாய் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து குவைட் சர்வதேச விமான நிலையத்துக்கு புறப்பட்டது. அதே நேரம் இன்னும் ஒரு விமானம் மாலை 6:36 மணிக்கு தம்மாமில் உள்ள ஹிங் ஃபஹத் சர்வதேச விமான நிலையத்துக்கு புறப்பட்டது. இந்த 2 விமானங்களும் குறிப்பாக மத்திய கிழக்கை நெருங்கிய போது ஈரான் அந்த பகுதி முழுவதும் தொடர்ச்சியான ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து குவைத்தும் சவுதி அரேபியாவும் தமது வான்வெளிகளை தற்காலிகமாக மூடின. இந்நிலையில் தமது இலக்குகளுக்கு உடனடியாக செல்ல இயலாதால் அந்த 2 விமானங்களும் பாதிக்கப்பட்ட வான்வெளிக்கு அருகில் சுமார் 1 மணி நேரம் 10 நிமிடம் வட்டமிட்டுக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வாரத்துக்குள் கைதிகளை பழைய போகம்பரை சிறைச்சாலைக்கு மாற்ற திட்டங்கள் உள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. உட்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை வலுப்படுத்தும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக திணைக்களத்தின் செய்தி தொடர்பாளர் கயநாயக்க தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் தொடர்பில் சிறைச்சாலை திணைக்களத்தால் நியமிக்கப்பட்ட விசாரணை குழு தற்போது வாக்குமூலங்களை பதிவு செய்ய தொடங்கியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலை அதிகாரிகளிடமிருந்து தற்போது வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. கடந்த 6ஆம் தேதி நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் 10 சிறை அதிகாரிகளும் 21 கைதிகளும் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்ட நிலையில் சுட்டுக் கொல்லப்பட்ட கனேமுல சஞ்சீவ வழக்கின் பிரதான சந்தேகமான இசாரா சம்பந்திக்கு எதிராக மேலும் 30 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவை பெற்றுள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு நீதிமன்றத்துக்கு தெரிவித்தது. இதுகுறித்து கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்திற்கு தெரிவிப்பதற்கான நடவடிக்கைகள் நேற்று தினம் மேற்கொள்ளப்பட்டன. 2025 பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தின் 5ஆம் நீதிமன்ற அறையில் இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றது. சம்பவம் தொடர்பில் தற்பொழுது காவலில் வைக்கப்பட்ட சந்தேகமான இசாரா சம்பந்தியின் தடுப்பு காவலை ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நீடிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் இந்த விவரங்களை கொழும்பு மேலதிக நீதவான் லகுரு சில்வாவிடம் சமர்ப்பித்துள்ளதாக தெரிய வருகிறது. ஃபேஸ்புக் கூடாக விளம்பரம் செய்து வாகனங்களை விற்பனை செய்து பின்னர் அந்த வாகனங்களை மீண்டும் கொள்ளையடிக்கும் பாரிய மோசடியுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறாக கைது செய்யப்பட்டவர் எக்கல பகுதியைச் சேர்ந்த 59 வயதுடன் என்று தெரிய வருகிறது. 40 லட்சம் ரூபாய் பணம் செலுத்தி கொள்வனவு செய்யப்பட்ட வேன் ஒன்றை ஆயுதமேந்திய குழுவினர் மிரட்டி கொள்ளையடித்ததாக ஜூலை 1ஆம் தேதி போலீஸ் மாதிபர் நிவாரண பிரிவில் நபர் ஒருவர் முறைப்பாடு செய்தார். முறைப்பாடு தொடர்பில் மேன்மாகாண வடக்கு குற்றப்பிரிவினர் அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்தனர். இந்த மோசடி சம்பவத்துடன் பெலுமகர முந்துங்கொட பகுதியில் அமைந்துள்ள வாகன விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் உட்பட சுமார் 10 பேர் தொடர்புள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கடந்த 13ஆம் தேதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் ஆண்கள் 2 சம்பவ இடத்திலேயே பலியானதோடு கர்ப்பிணி பெண் படுகாயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அனுராதபுரம் மிகுந்துபுர பகுதியில் இன்று காலை இந்த கோர விபத்து இடம்பெற்றது. இந்த விபத்தில் படுகாயமுற்ற கர்ப்பிணி பெண் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற சிசுசரிய பேருந்துடன் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றதாக தெரிய வருகிறது. விபத்துக்குள்ளான மோட்டார் சைக்கிளில் 2 ஆண்களும் ஒரு பெண்ணும் பயணித்துள்ளதோடு விபத்தின் போது 2 ஆண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள்.
ஈரானின் தென்கிழக்கு நகரமான பம்பூரில் உள்ள இராணுவ தளத்தை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய இரவு நேர தாக்குதலில் குறைந்தது 7 ஈரானிய இராணுவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் பம்பூரில் தரைப்படையைச் சேர்ந்த பணியில் இருக்கும் மற்றும் இராணுவ சேவைக்குட்படுத்தப்பட்ட 7 வீரர்கள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் மற்றைய வீரர்கள் காயமுற்று மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க தாக்குதல்கள் இராணுவ தளத்தின் படைவீர தங்குமிடங்கள், தங்கும் வசதிகள், காவலர் சாவடிகள் மற்றும் ஒரு விருந்தினர் மாளிகையை குறிவைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.